माये विष्णुमये माया माया विष्णुमया अण्णा स्वामी अழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது வருடத்தினுடைய இறுதி மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம். மாதங்களை நான் மார்கழி என்று மாதம் சொன்னாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் மேஷ ராசிக்கு அமையுமா என்பதை பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசன்னம் பார்ப்போம். சோழி பிரசன்னம் காக்கின்ற கேட்கின்ற மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் அனைவருக்கும் என் தாய் பிரத்யேக விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமாக ஆசி கிடைக்கணும். மாயின் மழையினை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கை எனக்கு உண்டு. மயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தருமானா கண்டிப்பா தருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. நிறைய ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்துல இந்த மார்கழி மாதம் மேஷராசிக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பல துறையிலையும் வேலை செய்யக்கூடிய பல துறையில் இருந்து இயங்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். அதே நேரம் சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த சிரமங்களை சாமர்த்தியமாக சமாளித்து விடக்கூடிய தன்மையை கலத்திரகாரர்கள் சுக்கிரன் மேஷராசிக்கு அமைத்து தருகின்றார். அதே பார்த்தீங்கன்னா குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை 3ஆக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை சனி வக்ரநிவர்த்தி ஆன ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் மேஷராசிக்கு இந்த மாதம் அமைய. குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமை எல்லாம் குறையும். மதில்மேல் புனையாக இருந்த ஒருவருடைய மனதுல ஒரு தெளிவான முடிவு ஒரு தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதம் தான் மேஷராசிக்கு அமைகிறது. அதே நேரம் பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்கு இருந்து வந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி நீண்ட நாட்கள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெற மாட்டோமோ என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களை கவலையே பட வேண்டாம். சம்பாதித்த அத்தனையும் இதுவரை விரைய செலவாக சம்பாதித்து வந்தவங்க வாழ்க்கையில அத்தனையும் சுப செலவாக மாறுகின்ற ஒரு நல்ல தருணமும் இந்த மார்கழி மாதமாக அமைத்துகின்றன. சில இழப்புகள் தொழில் ரீதியாக ஏற்பட்டாலும் அந்த இழப்புகளை ஈடுகட்டும் விதமாக நான் சொன்னேன் அல்லவா, கலத்திரகாரகன் சுக்கிரன் நல்ல மாற்றத்தை தந்து பக்க பலமாக துணை செய்வார். என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கவலைகளும் வேதனைகளும் மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் மேஷராசிக்கு அமைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருந்து சகல வசதிகளையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இதுவரை ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு தொழில் ரீதியா இருக்கலாம் இல்ல மன ரீதியா இருக்கலாம், அதை அடைவதற்கு எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து வந்தீங்க, நிறைய இழுபறிகளை எல்லாம் சந்தித்து வந்தீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் நம்ம வாங்கிய கடனை அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். குரு பலமாக இருப்பதனால பணவரவை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு விதத்தில் பணம் வருவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மார்கழி மாதத்தில் அமையும். செவ்வாய் பலமாக இருப்பதனாலும் அதே நேரத்தில் செவ்வாய் சற்று பலம் குறைந்து ஒரு காலகட்டம். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அது என்று சொல்றாரு, வக்ர கதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. பேசும்போது சரி ஒரு கவனமா பேசுங்க. அந்தரங்க விஷயங்கள் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா இருங்க. யாரையும் எளிதில் நம்பி விடாத ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம், அந்த மாற்றம் மன ரீதியா உடல் ரீதியா ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மார்கழி மாதம் மேஷராசிக்கு அமையும். சிலருக்கெல்லாம் புது வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோக நிலையை கூட ராகு பகவான் அமைத்து தருவார். கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலையான ஒரு நிலையைத்தான் சோழி பிரசனை மேஷராசிக்கு தருகின்றது. வியாபாரத்துல லாபத்தை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்துல
சற்று பொறுமையும் நிதானமும் கையாள்வீர்களானால் என்னை பொறுத்தவரைக்கும் ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படலாம். சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து மறையும். காரணம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில இருப்பதனால்தான் கவலையே பட வேண்டாம். அதை ஈடு செய்கின்ற விதமாக தான் கலத்திரக்காரகன் சுக்கிரன் மேஷராசிக்கு துணை செய்கின்றார். என்னை பொறுத்தவரை இதுவரை இருந்து வந்த பதட்டமும் படபடப்பும் குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். மார்கழி மாதத்தை பொறுத்தவரை மனதில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் இல்லையே என்று கலங்கியிருக்கலாம். அந்த அமைதியும் சந்தோஷமும் குடிபுகக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும். அது வரை பாத்தீங்கன்னா நவகிரகங்களை பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல சோழி பிரசன்னத்துல பொதுவா நவகிரகங்களை பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரத்திலே இருக்கின்றார். அதே நேரத்துல செவ்வாயும் வக்ரகதியில் இருக்கின்றார். சனி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம். அதே நேரத்துல எந்த கிரகங்கள் எவ்வாறு இருந்து பலன் தரப்போகின்றது மேஷத்தில் பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் தனுசுலையும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மகரத்திலையும் சனியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலையும் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலையும் குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலே இருந்து பலன் தந்தாலும் கூட அதே நேரத்துல செவ்வாய் கடகராசிலே வக்ரம் நிலை அடைந்திருக்கின்றார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பா சொல்லப்பட கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணீராக இருப்பதனால மனதுல பாத்தீங்கன்னா ஒரு விரக்தியான மனநிலை தோன்றி மறையும். புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கின்ற இந்த ஒன்னே ஒண்ணுதான். இந்த 2 கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் மேஷ ராசிக்கு துணை இருக்கின்றன. அது கலத்திரகாரகன் சுக்கிரன். இன்னொருவர் பார்த்தீங்கன்னா புத பகவான். புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியிலிருந்து பலன் தருகின்றார். இந்த மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய எதிர்காலத்தில் மன ரீதியா உடல் ரீதியா ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு ஒரு மருந்தாக அமையக்கூடிய ஒரு மாதம் தான் மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி மகா கணபதியை வழிபடுவதும் ஆதிசக்திய பராசக்தியாகிய பிரத்யேகரா தேவியினுடைய வழிபடுவதும் இந்த மார்கழி மாதத்துல ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதான் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.